இது சென்னை நகரத்தின் அடையாளமாக நிற்கும் புரோக்கன் பிரிட்ஜ். எங்கும் போகாத ஒரு பாலம், ஆனா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்றுச் சின்னம். இந்த பாலம் 1967ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அடியாறு ஆற்றின் முகத்திலே மக்கள் எளிதாக கடக்கணும்னு உருவாக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியால் கட்டப்பட்ட இந்த பாலம் பட்டினப்பாக்கம் பகுதியையும் பெசன்ட் நகர் எலியட் கடற்கரை பகுதியையும் இணைக்கத்தான் உருவானது. 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் வலுவான நீரோட்டம் காரணமாக இந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதுக்கு பிறகு இது மீண்டும் பழுது பார்க்கப்படல. மீனவர்கள், ரிக்ஷாக்கள், சாதாரண மக்கள், சின்ன வாகனங்கள் தினசரி பயணத்துக்காக இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தாங்க. பாலம் உடைந்தாலும் இதோட புகழ் உடையல. தமிழ் சினிமாவின் நினைவு சின்னம் இது. ரிக்ஷாக்கடன், ஆயுத எழுத்து, நோட்டா, சென்னை 600-0028 போன்ற படங்களில் இந்த புரோக்கன் பிரிட்ஜ் இடம்பெற்றது. இன்று இது ஒரு பயண பாதை இல்ல, ஒரு சின்னம், ஒரு அடையாளம். பாதுகாப்பு காரணங்களால் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. உடைந்த பாலம்தான், ஆனா இதோட கதை, இதோட அடையாளம் என்றைக்கும் உடையாது.